அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 278, 279 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் அந்த பிளட் லைன் ஸ்பிரிட் நம்ம ஹீரோவை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வெளியில் வந்திருக்கோம் இல்லையா? அது என்ன சொல்லுது, உன்னோட ரூல்ஸை நான் மொத்தமாக அழிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குது. இப்போ அந்த ஒரு ஹெவன்லி வில் அது அரண்டு போதுங்க. ஐயா தயவு செஞ்சு சொன்னால் கேளுங்க, எது வந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்குது. இங்கே இருக்க ரூல்ஸை வந்து என்னால் மீற முடியாது, ஆனால் மனுஷங்க உயிருக்கு நான் எந்த ஆபத்தும் கொடுக்க மாட்டேன். பட் இந்த இன்னொரு உலகத்தில் இருந்து அந்த ஆர்டிஃபேக்ட் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் சீல் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இப்போ இந்த ஸ்பிரிட்டுமே பார்க்குது, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அக்ரி பண்ணிக்குதுப்பா. இப்போ வேறு வழி கிடையாது. நம்ம ஹீரோக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ரிஃபைன்மெண்ட் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஸோ அவனுக்கு ஏகப்பட்ட அனுபவங்கள் அப்படிங்கிறது தேவைப்படுறதுனால அந்த இடத்துல எல்லாமே சீல் செய்யப்படுது. இந்த ஒரு டிராகனும் பார்க்குது, என்னடா இது இப்படி ஆகிப்போச்சே அப்படிங்கிற மாதிரி யோசிக்குது. இருந்தாலுமே அது என்ன யோசிக்குதுன்னா, கண்டிப்பாக இவனுக்கும் நிறைய அனுபவங்கள் தேவைப்படுது. ஸோ இது நல்ல விஷயந்தான். ஆனால் வந்தது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவே கன்ஃபியூஷனில் இருக்குது. ஏதோ ஒன்று நான் கரெக்டான ஆளை தான் சூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அதுவும் போயிடுச்சு. இப்போது இங்கே செக்டாரை காட்டுறாங்கப்பா. இவங்க எல்லாரும் பேசுறதை வச்சு பார்த்தாக்கா நம்ம ஹீரோ இறந்து போயிட்டான் அப்படின்னு யோசிக்கிறாங்க போல. ஆக்சுவலாக இந்த பையன் என்ன சொல்கிறான், இல்லை கூஃபங் சாகலை, என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படிங்கிறான். இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, சரிப்பா நம்ம அவசரப்பட்டு முடிவு பண்ண வேணாம், அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், அவன் மட்டும் திரும்ப வந்துட்டான்னு வச்சுக்கோ, நம்ம செக்டார் பயங்கர ஸ்ட்ராங் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. இப்போது இதெல்லாம் ஓரம் வைங்க. முக்கியமான விஷயமே என்னென்னா இவனோட ட்ரெஷர். கண்டிப்பாக அதை எடுக்கிறதுக்கு மற்றவங்க வருவாங்கன்றது இவங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தன் அவசரமாக வரான். இந்த மாதிரி ஒரு மெசஞ்சர் வந்தாங்க, ஒரு மெசேஜ் ஒன்று கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறான். யாரா அது அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணு இருக்கால, அவள் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. இந்த மாதிரி எங்கள் செக்டாரும் இன்னும் 2 செக்டாரும் சேர்ந்து உங்களை அட்டாக் பண்ண வராங்க, அந்த லெகசிக்காக தான் வராங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க உஷாராயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஏன்னா 3 செக்டார் ஒன்றா வருது, சாதாரண விஷயம் கிடையாது. இவனை திரும்ப அனுப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போது திரும்ப அனுப்புறதுல இன்னொரு பிரச்சனை, இவன் வீட்டுக்கு வர வழியில் இவனை யாராவது அட்டாக் பண்ணால் என்ன பண்ணுறது? அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, நீ முதல்ல வீட்டை காண்டாக்ட் பண்ணு, அங்கே இருக்க ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்புள் இங்கே வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருப்பா. இதை கேட்டோன்னே எல்லாரும் அதிர்ந்து போகிறாங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் இந்த பையன் எங்கேருந்து வந்திருக்கான்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. இவனுடைய ஃபேமிலி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேமிலி. அவனுமே திரு முழிக்கிறான். அந்த சமயத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பேர் உன்னோட தாத்தா இங்கே வந்துட்டு தான் போனார், நீ அந்த சமயத்தில் சீக்ரெட் பிளேஸில் இருந்த, அதனால் அவர் திரும்ப போயிட்டார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீக்கிரமாக காண்டாக்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கப்பா. இதில் இன்னொரு விஷயம், இந்த பையனோட ஃபேமிலியிலேருந்து யாராவது வந்தாங்கன்னா அந்த 3 செக்டார் வராங்கல்ல, அவங்க கண்டிப்பாக அட்டாக் பண்ண மாட்டாங்க, யோசிப்பாங்க. இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த பையன் என்ன பண்ணுறான், இவங்க அம்மாவை காண்டாக்ட் பண்ணுறான். இவங்க அம்மா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சோகத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பையனுக்கு என்ன ஆச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இவன் வந்து பேசுகிறான். அதை அவங்க பார்க்குறாங்க, டே என்னடா ஆச்சு, எங்கடா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து ஒரு டிவைன் லெவல் ட்ரெஷர் அப்படிங்கிறத எடுத்துட்டேன், கண்டிப்பாக நம்ம ஆன்செஸ்டர் பவரை ரீஸ்டோர் பண்ணிடலாம், நீ யாரையும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறான். அந்த லேடியும் பார்க்குது, நீ பண்ணுறதெல்லாம் உங்கள் அப்பா பார்த்தா கண்டிப்பாக பெருமைப்படுவார் அப்படிங்குது. அதான் பார்த்துட்டு தானே இருந்தான். அதுக்கப்புறம் அந்த பையன் என்ன பண்ணுறான், அவனோட கிராண்ட் ஃபாதரை போய் பார்க்குறான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னடா சீக்ரெட் ரூம்லாம் போயிட்டு வந்த, நிறைய லாபம் கிடைச்சதா அப்படிங்கிறாரு. இவனா சொல்கிறான், கண்டிப்பாக கிடைச்சது, நான் வந்து ஒரு டிவைன் லெவல் ட்ரெஷர் அப்படிங்கிறத எடுத்திருக்கேன் தெரியுமா, கண்டிப்பாக நம்ம ஆன்செஸ்டர் பவர் வந்து ரீஸ்டோர் ஆகிடும் அப்படிங்கிறான். அவர் பார்க்குறாரு, அப்படியாடா சூப்பரா, நீ வந்து நம்ம கிளானுக்கே மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாரு. அவனா சொல்கிறான், அந்த கான்ட்ரிபியூஷன்லாம் எனக்கு வேண்டாம், எங்கள் அம்மாவோட கல்யாணத்தை நிறுத்து, அது மட்டும் தான் எனக்கு தேவை அப்படிங்கிறான். இப்போ இதே சமயத்தில் மற்ற இடத்துல என்ன நடக்குது, இவன் டிவைன் ட்ரெஷர் கொண்டு வந்தான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஸோ இவங்க எல்லாம் ஒரு கூட்டாக ஒன்று சேர்ந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ தான் நம்ம ஹீரோ கண்மூச்சு எழுச்சிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா என்ன நடந்தது அப்படின்னே அவனுக்கு தெரியல. அவன் யோசிக்கிறான், அவ்வளோ பெரிய ஹெவன்லி வில் என்ன அட்டாக் பண்ணுது, நான் எப்படி உயிரோட வந்தேன், ஒன்றும் புரியலையே அப்படின்னு யோசிக்கிறான். இந்த பறவை என்ன சொல்லுது, எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் வந்து காட்ஸ் பரியல் லேண்டில் இருந்தேன், ஸோ என்ன நடந்துச்சுன்னே தெரியாது அப்படிங்குது. அந்த சமயத்தில் இவனோட அந்த ஹெவன்லி வெப்பன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை எடுத்து பார்த்தா அதோடைய பவர் எல்லாமே சீலாக்கப்பட்டிருக்கு. அதான் பார்க்குறான், ஓ இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கா, கண்டிப்பாக ஒரு நாள் நான் வந்து ஸ்ட்ராங் ஆவேன், அன்றைக்கி திரும்ப வந்து உன்னை வச்சுக்கிறேன் அப்படிங்கிறான். இந்த பறவை பார்க்குது, ஐயா நீ கண்டிப்பாக ஒரு நாள் ஸ்ட்ராங் ஆக தான் ஒத்துக்கிறேன், ஆனால் அது வரைக்கும் நம்ம இங்கே தான் இருந்தாங்கணும், தயவு செஞ்சு எதையும் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. சரி முதல்ல நம்ம செக்டாருக்கு திரும்ப போவோம்னு சொல்லிட்டு கிளம்பி வரான். இங்கே எல்டர்ஸ் எல்லாம் என்ன யோசிக்கிறாங்க, இந்த பையனோட ஃபேமிலியிலேருந்து யாருமே வரலையே, எப்போ அந்த 3 செக்டாரை நம்ம சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க யோசிச்சுக்கிட்டே இருந்த அந்த சமயத்தில் அவங்க வந்துட்டாங்க அட்டாக் பண்ணுறதுக்கே. ஆஹா என்னடா ஸ்ட்ராங் எனிமிஸ்லாம் வந்துட்டாங்க, சரி வேறு வழி இல்லை, நம்ம தான் சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகிறாங்க. போன உடனே நம்ம சைடு ஆன்செஸ்டருக்கு பயங்கர கோவங்க, சரியான ஒரு எனர்ஜி ரிலீஸ் பண்ணுறாரு. அவங்க பார்க்குறானுங்க, நல்ல வேலை இந்த ஆள் வந்து லெவல் 6 தான் இருக்கான், இவன் மட்டும் லெவல் 7க்கு போனால் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதான் அந்த ஆள் கேட்குறான், எதுக்காக வந்திருக்கீங்க என்ன விஷயம்னு கேட்டால் இவனுங்க சொல்கிறானுங்க, எப்பா கோவப்படாத, நாங்கள் வந்தது வந்து இன்னர் ரிட்டர்ன்ஸ்க்காக தான், நீ ஒழுங்காக தேஞ்சியை கூத்துட்டேன்னு வச்சுக்கோ, நான் பாட்டுக்கு இன்னர் ரிட்டர்ன்ஸை வாங்கிட்டு கிளம்பி போய்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறான். இவருக்கு சரியான கோவம் வந்துடுச்சு.
என்னடா ரொம்ப தான் திமிரா பேசுறீங்க, எங்க இருந்து வந்துச்சு உனக்கு இவ்வளோ தைரியம், அந்த பையன் யார் தெரியுமா, அவன் எந்த ஃபேமிலியை சேர்ந்தவன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போதான் இவங்களுக்கு விஷயமே தெரியும். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வந்து திருன்னு முழிக்கிறானுங்க. ஆனாலும் இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இதுக்கு மேலே என்னத்துக்கு பின்னாடி போகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு உலகத்தில் இருந்து ஒரு இன்னரிட்டன்ஸ் வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது கிடச்சதுன்னா இவங்க பயங்கர ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க. அதனால் ஃபேமிலியாக இருந்தானே எதுவாக இருந்தானே சண்டை போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இருந்தாலுமே ஆப்பனன்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களை கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. அதாவது நீ மட்டும் எங்களுக்கு இப்போ உதவி செஞ்சானா ஃபியூச்சரில் கண்டிப்பாக நம்ம வந்து ஒன்று சேர்ந்து வேலை செய்யலாம் அப்படி இப்படின்னு பேசுகிறானுங்க. எவ்வளோ பேசினாலும் நம்ம ஆட்கள் ஒத்துக்கிற மாதிரியே தெரிலங்க. ஸோ பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது முத்தி போய் சண்டைக்கு போய் நிற்கிது. ரெண்டு பக்கமும் சண்டை அப்படிங்கிறத போட ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமான டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி அடிக்கிறாங்க. இப்போ நம்ம பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபார்மேஷன் அப்படிங்கிறத ஆக்டிவேட் பண்ணி அவங்க தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறாங்க. ஆனால் இவங்க ஒரு ஃபார்மேஷனை போட்டாங்க அப்படிங்கிறதுக்காக எதிரி கிளம்பி போயிட்டா அப்புறம் அவனுக்கு என்ன மரியாதை. ஸோ அவனுமே அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்குறான். அவனுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் அட்டாக் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறான். பார்த்தா ஃபார்மேஷன் உடஞ்சிரும் போல தெரியுது, அந்த அளவுக்கு இருக்குது. ஆனாலும் இங்கே செக்டாரில் இருக்க 3 ஆன்சஸ்டர் என்ன பண்ணுறாங்க, ஒன்று சேர்ந்து ஒரு ஸ்வாட் ஃபார்மேஷன் அப்படிங்கிறத போடுறாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்வாட் ஃபார்மேஷன் ஆக்சுவலாக நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. எதிரியை எதிர்த்து அடிக்குது. அவங்களாலையும் தாக்கு பிடிக்க முடியல. அவங்க என்ன தான் அட்டாக் யூஸ் பண்ணால் கூட இவங்க வந்து எதிர்த்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆப்போனண்டால் தாக்கு பிடிக்க முடியல. ஆனாலும் ஒரு ஃபார்மேஷன் எவ்வளோ நேரத்துக்கு தாக்கு பிடிக்கும், நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோமோ அந்த அளவுக்கு தானே. ஸோ இவங்களோட எனர்ஜியுமே குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது எதிரிக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி வெயிட்டாக அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்கப்பா. இப்போ ஆப்பனண்ட் என்ன பண்ணுறான், ஒரு ஸ்க்ரால் மாதிரி வெளியில் எடுக்கிறான். இந்த ஸ்க்ராலை பார்த்த உடனே நம்மளாம் பதறி போகிறாங்க. அப்படி இந்த ஸ்க்ராலில் என்ன தான் இருக்குன்றதை நம்ம அடுத்த எபிசோடில் பார்த்துலாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.